2014 நாசாவுடைய கெப்லர் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஒரு புது நட்சத்திர குடும்பத்தை 2014 கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம் இல்லை, அது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம். அதாவது 2 நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம், அந்த 2 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி மட்டும் 5 எக்ஸோ பிளானட்டுகள் சுற்றி வள வருது அப்படிங்கிறதையும் கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி உறுதிப்படுத்தினாங்க சயின்டிஸ்ட்டுங்க. அப்படி உறுதிப்படுத்தின அந்த எக்ஸோ பிளானட்ஸ்களில் ஏதாச்சும் ஒரு எக்ஸோ பிளானட் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படக்கூடிய அந்த சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, அந்த பிளானட்டுகளுடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்கும், அந்த 2 நட்சத்திரங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்ட பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து ஒரு ஒளியை, அதாவது டார்ச் லைட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த டார்ச்சோடைய அந்த ஒளி அப்படிங்கிறது 544 ஒளியாண்டுகள் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்த ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அதுதான் இந்த கெப்லர் 296 அப்படிங்கிற ஸ்டார் சிஸ்டத்தை அடையக்கூடிய தூரமாக இருக்கும். அதாவது இந்த நட்சத்திரம் அவ்வளோ தொலைவில் இருக்குது. நம்ம பூமியிலிருந்து ஒளி ட்ராவல் ஆகி அவ்வளோ ஆண்டுகளை எடுத்து பயணம் பண்ணி போய் சேர்ந்து அந்த இடத்த போய் அடைகிறது வரைக்கும். ஸோ அவ்வளோ தொலைவில் இருக்க இந்த நட்சத்திரத்தை நாசாவோட சயின்டிஸ்ட்டுங்க கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி 2014 உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரமா, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வுகளை நடத்தும் போது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இது நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்கு ஆய்வு முடிவுகள் கிடைச்சி. அதில் முதல் கட்டமாக அந்த நட்சத்திரம் ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம் இல்லை, அது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது. பொதுவாகவே நம்மளுடைய சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பால்வெளி அண்டம் சொல்லப்படக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய பெரும்பாலான நட்சத்திர குடும்பங்களில் இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டம் சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று சுற்றக்கூடிய நட்சத்திரங்கள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு தரப்பில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டார் சிஸ்டமும் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி பைனரி ஸ்டார் சிஸ்டங்கள் இருக்கக்கூடிய அந்த 2 நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான நட்சத்திர வகைகளை சேர்ந்ததாகவும் இருக்காது. இன்னும் சில சமயங்களில் ஒரே மாதிரியான தன்மைகளுடைய நட்சத்திரங்களாகவும் இருக்காது. அந்த வகையில் இந்த கெப்லர் 296 அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 நட்சத்திரங்களும் ஒரே வகையை சேர்ந்த நட்சத்திரங்கள் தான். அதாவது எம் ட்ராப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு வகை நட்சத்திரங்கள். இரண்டுமே ஒரே மாதிரியான நட்சத்திரங்களாக இருந்தாலும் அதோடைய சைஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதோடைய வெப்பம், வெளிச்சம் இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக கொண்டும் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் அந்த ஸ்டார் சிஸ்டத்துடைய முதல் நட்சத்திரமான கெப்லர் 296a அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரம் எம் ட்ராப் நட்சத்திரம் தான் முதல்ல சொன்ன மாதிரியே. ஸோ அந்த வகை நட்சத்திரமாக இருந்தாலும் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு எளிமையாக புரியும் அதோடைய சைஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனோட சைஸில் 0.5% மட்டும்தான் இந்த சூரியனுடைய அந்த சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பாதி அப்படிங்கிற அளவுக்கு கூட இல்லை, கொஞ்சம் கம்மியான அளவு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். வெளிச்சமும் வெப்பமும் நம்ம சூரியனை விட கம்மி தான். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2வது நட்சத்திரமான 296b அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்தை விட சின்னதாகவும் வெளிச்சத்தையும் அதோடைய வெப்பத்தையும் கம்மியான அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். ஆனால் 2மே ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரே வகையை சேர்ந்த நட்சத்திரங்கள் தான். இந்த 2 நட்சத்திரங்களுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சரை உங்களுக்கு நம்பரில் சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். அந்த முதல் நட்சத்திரத்துடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3750 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5700 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை விட இது கம்மியான அளவு வெப்பம் கொண்டதான் முதல்ல சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் இதோடைய 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முதல் நட்சத்திரத்தை விட சற்றே குறைவாக இருக்குது. 3400 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 நட்சத்திரத்துக்கும் அந்த வெப்பத்தோடைய அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சு
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஓவரால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த நட்சத்திரங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்ஸ்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் நட்சத்திரத்தை சுற்றி தான் 5 கிரகங்கள் வள வருது. 2வது நட்சத்திரத்தை சுற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு எக்ஸோ பிளானட்டுகள் சுற்றி வர்றதா எந்த ஒரு ஆய்வு முடிவும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த 5 கிரகங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 5 கிரகங்களை பற்றி நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அந்த பிளானட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம், மெர்க்குரி, மார்ஸ், அதுக்கப்புறமா நம்ம பூமி, இந்த 4 கிரகங்களுடைய தன்மையோடைய சேர்ந்தது தான் இந்த 5 எக்ஸோ பிளானட்களும் இருக்குது. அப்போது இந்த 5 எக்ஸோ பிளானட்களும் ராக்கி பிளானட்ஸ்களா, அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய பூமி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்களாக கேட்டால் எஸ், நீங்கள் நினைக்கிறது 100% சரியான விஷயம் தான். இந்த 5 கிரகங்களும் சாலிட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட்ஸ்களாக தான் இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் முதல் கிரகமான கெப்லர் 296b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த முதல் கிரகம் அப்படிங்கிறது நம் பூமியை விட 1.8 மடங்கு சைஸில் பெருசு. ஆல்மோஸ்ட் 2 மடங்கு நம்ம பூமியோட பெருசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோடைய அந்த நிறை அப்படிங்கிற மாஸ் அப்படிங்கிறதுலையும் பூமியை விட 4.5 மடங்கு நிறையில அதிகம். இது ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 5.8 பூமி நாட்கள் எடுத்துக்குது. அதாவது அங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளோட பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸோ பிளானட்டை நம்ம சயின்டிஸ்ட்டுங்க வீனஸ் பிளானட் அப்படிங்கிற நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி கிரகத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வெப்பமாக இருக்க காரணம் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால தான் அது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 5.8 பூமி நாட்களே எடுத்துக்கிறது. ஸோ க்ளோஸில் இருக்கும் போது அதோடைய டெம்பரேச்சரும் அதிகமாக தானே இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வீனஸோட ஒப்பிடுறதுக்கு அதோடைய டெம்பரேச்சர் ஒரு காரணம். இது அவங்க சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமாக அமைகிறது இந்த பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியரோடைய காம்போசிஷன்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது CO2 இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம வீனஸ்லேயும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறது தெரியும், அதிக அளவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பிளானட்லேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறதுனால தான் இதை வீனஸோட சேர்த்து வச்சு சயின்டிஸ்ட் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம். நெக்ஸ்ட் 2வது பிளானட்டாக இருக்கக்கூடிய கெப்லர் 296c அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 1.3 மடங்கு சைஸில் பெருசு. மாஸ் அப்படிங்கிற இடையிலையும் பூமியை விட 3 மடங்கு. ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுச சுற்றி வர்றதுக்கு 10.9 பூமி நாட்கள் எடுத்து. ஸோ இதுவும் அதோடைய நட்சத்திரத்துக்கு நெருக்கமாக தான் இருக்குது. இதோட அட்மாஸ்பியர் சம்பந்தமான ரிசர்ச் அவங்க பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச முடிவு என்னன்னா இதில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சின்னதாக ஒரு கெஸ் பண்ணியிருக்கலாம். அட்மாஸ்பியர் இருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா இந்த பிளானட் ஒரு ராக்கி பிளானட்டாகவும் இருக்குது நம்ம பூமி மாதிரியே. அப்போ இது எந்த கேட்டகரியில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டோட இதை வந்து ஒத்து சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. யார் மனசுலலாம் மெர்க்யூரி பிளானட்டை மனசில் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீங்கள் மெர்க்யூரி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது சரியானதான். இந்த பிளானட்டை மெர்க்யூரியோட தான் சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 350 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்றாங்க. அதிகப்படியான வெப்பத்தையும் தாண்டி அதோடைய அந்த மேல்பரப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சதுல அயன் அண்ட் ராக் இந்த 2 சம்பந்தமான விஷயங்கள் அதிக அளவில் இதோடைய பிளானட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. ஸோ நம்ம புதன் கிரகத்தில் எப்படி சூடாகவும் அதே நேரத்தில் அயன் அண்ட் ராக் கண்டென்ட்டுகள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தான் இது. இப்போ புரிஞ்சிருக்கும் இதையே மெர்க்யூரி பிளானட்டோட ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு. 3வது எக்ஸோ பிளானட் கெப்லர் 296d அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த கிரகம் நம்ம பூமியை விட 2 மடங்கு சைஸில் பெருசு. அண்ட் அதோடைய நிறை அப்படிங்கிற அந்த மாசில் பூமியை விட 6 மடங்கு நிறையில. மாஸ் அப்படிங்கிற நிறையில பூமிக்கு பயங்கரமான டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இது இருக்கு. இது அதோடைய நட்சத்திரத்தை முழுச சுற்றி வள வர்றதுக்கு 34.1 பூமி நாட்கள் எடுத்துக்குது. இதோட அட்மாஸ்பியர் சம்பந்தமான ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட அட்மாஸ்பியர்ல மெல்லிய அளவிலான ஹைட்ரஜன் வாயுக்கள் கொண்ட ஒரு அட்மாஸ்பியர் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க ஒரு கெஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் கூட 0 டிகிரி செல்சியஸில் ஆரம்பித்து 50 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிட் சர்ஃபேஸ் ஒரு மெல்லிய அட்மாஸ்பியர் கொண்ட ஒரு பிளானட்டாக இருக்குது. இப்போ இந்த பிளானட் எந்த கேட்டகரியில் நம்ம சூரிய குடும்பத்தில் வரக்கூடிய பிளானட்டோட சயின்டிஸ்ட்டுங்க ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் மனசில் மார்ஸ் பிளானட்டை நினைச்சிங்களோ அப்படி நினைச்சவங்க சரியாக தான் நினச்சிருக்கீங்கன்னா இந்த பிளானட்டை மார்ஸ் பிளானட்டோட ஒப்பிட்டு தான் சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள் தான். சாலிடான சர்ஃபேஸ் ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது மெல்லிய அளவில் இருக்குது. டெம்பரேச்சர் கூட 50 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கிறதுனால இதை மார்ஸ் பிளானட்டோட கம்பேர் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டுங்க. இந்த ஸ்டார் சிஸ்டத்திலேயே மிக முக்கியமான 2 கிரகங்களாக சொல்லப்படுறது இந்த கடைசி 2 கிரகங்கள் தான். அதில் ஒன்று தான் இந்த கெப்லர் 296e அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த பிளானட். இந்த பிளானட் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணமாக
அமைகிறது. இது ஹேபிடபிள் சோனில் அதோடைய நட்சத்திரத்தில் வந்து சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹேபிடபிள் சோன் அப்படின்னா உயிர்கள் வாழ தகுதியுடைய இடமா கருதப்படுற ஒரு பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த இடமா சொல்கிறது தான் ஹேபிடபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் லாக் சோன் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. அந்த இடத்துல தான் நம்ம பூமியும் இருக்குது, அதனால தான் இங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த பிளானட் இருக்குது. இதனாலேயே இதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமியை ஒத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களாக கெஸ் செய்யப்படுது. அண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பூமியை விட பெருசு தான், மாஸ்லையும் பெருசு தான். பூமியை விட 1.7 மடங்கு சைஸில் பெருசாகவும் 5 மடங்கு பூமியை விட மாஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்குது. ஸோ சைஸ்லேயும் அளவுலையும் பெருசாக இருந்தாலும் பூமி மாதிரி ஒரு ஹேபிடபிள் சோனில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட்டாக இது அதோட ஸ்டார் சிஸ்டத்தில் சுற்றி வளம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் மிக முக்கியமாக சிறப்பு மிக்க ஒரு பிளானட்டாக இது கருதப்படுது. அண்ட் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டல சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக இன்னைக்கும் உறுதிப்படுத்தப்படலாட்டியும் மேபி ஒருவேளை அங்கே அட்மாஸ்பியர் இருக்கிற பட்சத்தில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்ஸ் மாதிரியான வாயுக்கள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க நம்புறாங்க. ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 63 பூமி நாட்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டார் சிஸ்டத்துடைய கடைசி கிரகமாக கருதப்படக்கூடிய கெப்லர் 296f அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகமும் ஒரு ராக்கி பிளானட் தான். இந்த கிரகமும் ஹேபிடபிள் சோனில் தான் அதோடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை தாண்டி இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பூமியை விட 2.5 மடங்கு பெருசாகவும் பூமியை விட 7 மடங்கு மாசில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இருக்குது. ஒரு தடவை தன்னுடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு 130 பூமி நாட்கள் எடுத்துக்குது. இதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து +5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசனாலே இந்த பிளானட்டை பற்றி சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளானட் பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்கிறதுனால மேபி பூமியோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட ஒத்து போகக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அப்படி இல்லைனா -10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் ரொம்ப குளிர்ந்த ஒரு பிளானட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஒரு ராக்கி பிளானட்டோ குளிர்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது செவ்வாய் கிரகம் தான், மார்ஸ் பிளானட். ஸோ அந்த மார்ஸ் பிளானட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அல்லது செவ்வாய் இந்த 2 கிரகத்தோடைய ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட தன்மையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஹேபிடபிள் ஜோனில் இந்த பிளானட் இருக்கிறதுனால ஒருவேளை அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன்ஸ்களில் ஹைட்ரஜன் வாயு, வாட்டர் வேப்பர்ஸ், அதுக்கப்புறம் மீத்தேன் மாதிரியான கேசஸ்கள் அதோடைய பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. சில சயின்டிஸ்ட்டுங்க இந்த பிளானட் சம்பந்தமாக சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, இதோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -10 டிகிரி அல்லது 5 டிகிரி ப்ளஸில் இருக்கிற பட்சத்தில் ஒன்று அதோடைய தரைப்பகுதி அப்படிங்கிறது ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில், வாட்டர் வேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதோட அட்மாஸ்பியரில் இருக்கிற பட்சத்தில் அதோட தரைப்பகுதியில் தண்ணீர் வந்து இருக்கலாம், மிகப்பெரிய கடல்கள் இருக்கலாம், ஓஷன் பிளானட்டாக இதை வந்து கேட்டகரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்டுங்க வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இது என்ன மாதிரி தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி முடிவுகள் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்டுங்க இந்த சூரிய குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் வந்து 5 ராக்கி பிளானட்ஸ்கள் இருக்குது. பொதுவாகவே ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று கேஸ் பிளானட்டாவோ இல்லாட்டி ராக்கி பிளானட்டாவோ கலந்த கலவைகளாக தான் இருக்கக்கூடிய ஸ்டார் சிஸ்டங்களை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இங்கே 5மே ராக்கி பிளானட்டாக இருக்குது. அதுவும் பூமி மாதிரி இருக்கக்கூடிய தன்மையுடைய 2 பிளானட்டுகள் அதோடைய ஹேபிடபிள் சோனில் அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை அவங்களுக்கு வந்து தூண்டி இருக்கு. ஸோ அதனாலே இப்போ வரைக்கும் இது சம்பந்தமான ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைஃப் பாசிபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு அதுக்கான ரிசர்ச்கள் எல்லாம். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இதேமாதிரி தொடர்ந்து ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். மற்ற வீடியோஸை சேனலை விசிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.